அன்பு நேயர்களே வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கிரக நிலவரத்திற்கு உண்டான ராசி பலன்களையும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இன்று வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள், குரோதி ஆண்டு ஆடி 23ஆம் நாள். இன்றைய திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இன்றைய தினம் யோகம் நன்றாக இல்லை. எனவே மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் புதிய விஷயங்கள், புதிய வேலைகளை இன்றைய தினம் செய்யாமல் தவிர்ப்பது மற்றும் இன்றைய தினம் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது என்பது உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் ஏற்படுத்தி தருவதாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அதேபோல் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்கள் இல்லங்களில் கும்பராசிக்காரர்கள் யாராவது இருந்தாலோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ வியாபாரம் செய்யும் இடத்திலோ கும்பராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் இன்றைய தினம் தேவையற்ற வாக்குவாதங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அவர்களாகவே உங்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கோ அல்லது வம்பு சண்டைக்கோ வந்தாலோ இன்றைய தினம் நீங்கள் சற்று அவற்றையெல்லாம் தவிர்ப்பது என்பது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் ராகு காலம் நண்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் கூலிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் புதன் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து அற்புதமான சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு மிக மிக சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்றைய நாள் அமையும். மேலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மேலும் உங்கள் குடும்பம் செழிப்பாக இருப்பதற்கும் அமைதியாக ஆரோக்கியமாக நிம்மதியாக இருப்பதற்கு 9இல் அமர்ந்துள்ள சந்திர பகவான் இன்றைய தினம் உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு சகலவித விஷயங்களிலும் வெற்றியும் அனுகூலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். 7இல் சூரியனுடன் அமர்ந்த புத பகவான் உங்களுடைய ராசியை சமசப்தமமாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் சகலவிதமான நன்மைகளும் பாக்கியங்களும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இனி இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களை பற்றி பார்க்கலாம். இன்றைய தினம் நாக சதுர்த்தி, ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சுக்லபக்ஷ சதுர்த்தி, விநாயகர் வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் விநாயகருக்கு 21 அருகம்புல்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தி, அதாவது விநாயகர் விரதம், மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை போன்றதுதான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயகருக்கு உண்டான விரதம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மிக சிறப்பான மிக மிக சக்தி வாய்ந்த இது ஒரு விநாயகர் வழிபாடு. இன்றைய தினம் விநாயகருக்கு ஹோமம் யாகம் செய்து வழிபாடு செய்ய சகலவிதமான தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இன்றைய தினம் கணபதி ஹோமம் செய்யும் போது அதில் வன்னி இலை குச்சிகள், வன்னி மர குச்சிகள், நாயுருவி குச்சிகள், வில்வ காய்கள், காய்ந்த வில்வ காய்களை அந்த யாகத்தில் இட்டு வழிபாடு செய்ய உங்களுக்கு சனி தோஷம், எப்பேற்பட்ட சனி தோஷம் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். பட்சி தோஷம், ஏவல், பில்லி, சூனியம் அனைத்தும் நீங்கும். அனைத்து விதமான கிரக பீடைகளும் விலகும். மேலும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். எனவே மகர ராசிக்காரர்கள் 7.5 சனியின் கடைசி கட்டத்தில் பாத சனியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசியம் இன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்ய மறவாதீர்கள். விநாயகருக்கு யாகம் ஹோமம் செய்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்பவர்களும் இன்றைய தினம் விநாயகரை நினைத்து விநாயகருக்கு அருகம்புல்லை வைத்து இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும்.
மேலும் இன்றைய தினம் நாக சதுர்த்தி. முதலில் விநாயகரை வழிபாடு செய்து அதன் பிறகு நாகத்திற்கு உண்டான வழிபாடுகளை உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கத்தை நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்களோ அதே போன்ற முறையிலே இந்த நாக சதுர்த்தி வழிபாட்டினை நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு நாக சதுர்த்தி வழிபாட்டினையும் இன்றைய தினம் செய்யும்போது உங்களுக்கு நாகதோஷம், சர்ப்பதோஷம், அனைத்து விதமான ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். மேலும் திருமணத் தடை உங்கள் குடும்பத்தில் இருந்தால், இதுவரை ஏதாவது குடும்பத்தில் திருமணத் தடைகள், சுபகாரிய தடைகள் இருந்தால் அது அனைத்தும் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடையும் நாக சதுர்த்தி வழிபாடையும் செய்யும்போது நிச்சயமாக அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்கள் நாக சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து நாகரை பூஜித்து வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது சிறப்பாக இருக்கும். பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். மேலும் சகோதர ஒற்றுமை என்பது நிச்சயமாக அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுக்கிடையே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே இதுவரை இருந்து வந்த எந்தவித மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். சகோதர ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய தினம் நாக சதுர்த்தி விரதத்தை நீங்கள் அனுஷ்டிப்பது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். எனவே மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் அவசியம் விநாயகர் வழிபாட்டையும் நாக சதுர்த்தி தினத்திற்கு உண்டான வழிபாட்டையும் கடைபிடித்து சகலவித நன்மைகளையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.